வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பிற்குரியது. அதிலும் ஆடி வெள்ளி அம்மனுக்கு மிகவும் சிறப்புடையது. இந்த 2வது ஆடி வெள்ளி அன்றைக்கு எந்த அம்மனை வழிபடலாம், எவ்வாறு வழிபடலாம், என்னென்ன பொருட்களை நம்ம வீட்டில் மங்களகரமாக வாங்கி வைக்கலாம், அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி இந்த கண்டென்ட்டில் நாம் பார்ப்போம். ஆடி வெள்ளி விரதம் இருக்கும் முறை. அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றி அம்பிகை பார்வதிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் அருகில் உள்ள அம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விளக்கேற்றுவது சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்பிகை படத்திற்கு முன் அல்லது மகாலட்சுமி படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாம். அம்பிகை பழையம் எதுவும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, திருவிளக்கையே அம்பிகையாக பாவித்து வழிபடலாம். விளக்கேற்றிய பின் அம்பிகைக்கு பூக்கள், திராட்சை, பழங்கள் போன்றவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அம்பிகைக்கு உகந்த மந்திரங்கள் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்லது. விரதம் இருக்க முடிந்தவர்கள் காலை மாலை என 2 வேளையும் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் காலை உணவு மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும்போது மனதார அம்பிகையை வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தை அம்பிகையிடம் பிரார்த்தனை மூலம் கூற வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினால் லட்சுமி கடாட்சம் பெருகும். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் உப்பு வாங்கி வைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். மங்களகரமான ஆடி வெள்ளியில் குங்குமம் அல்லது மஞ்சளை வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமி குடிகொள்வாள். ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமை அங்காள அம்மனுக்கு உகந்தது. காளிதேவியின் மற்றொரு வடிவம்தான் இந்த அங்காளம்மன். ஆடி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமை போது அங்காளம்மனுக்கு பூஜை செய்து வணங்கினால் புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு வலிமையும் வீரமும் அதிகரிக்கும். திருமணமான பெண்கள் இன்று அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து கூழ் ஊற்றல், மாலை வேளையில் கோவிலுக்கு செல்லுதல் போன்றவற்றை செய்ய மங்களகரமான வாழ்வு அமையும். திருமணம் ஆகாத பெண்கள் இவற்றை செய்ய திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும். இன்று அங்காளம்மன் கோவில் மட்டுமன்றி அனைத்து அம்மன் கோவிலும் சிறப்பு பூஜை நடைபெறும். இன்று காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டில் அம்மன் படத்துக்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும். ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடுவதாலும் கோவில்களில் சென்று வருவதாலும் நம்மை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அகலும். திருமணம் மற்றும் சந்ததி தொடர்பான தடைகள் நீங்கும். அனைத்து முயற்சியிலும் வெற்றி உண்டாகும். மேலும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையும் ஆகும்.